ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் எடுத்துக்கணும்னா பெரிய கலவரமே ஏற்பட்டுடுச்சு. விஜய் சொன்ன மாதிரி அவங்கள வெளியே போக சொல்கிறாங்க. எல்லோரும் ஆளாளுக்கு பேசும்போது பெரிய ஃபைட் ஆகுது. நாங்கள் எதுக்கு போகணும், நம்மக்கிட்ட நகை இருந்தால் பணம் இருந்தால் இவங்கக்கிட்ட அசிங்கப்பட்டு ஏமா நிற்கணும், இவங்க பங்கு தராத நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா உட்கார்றாரு. அவங்க தங்கச்சியும் இழுத்து உட்கார வைக்கிறாரு. இந்த சண்டை சந்தானம் இருக்கும் போதே வந்திருந்தா பெரிய முடிவு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சந்தானம் நல்லா அனுபவிச்சுட்டு அவர் மாறாடி பல இறந்துட்டாரு. ஆனால் 2 குடும்பமும் ரொம்ப அவஸ்தைப்படுது. அந்த குடும்பமும் பல வருடங்களாக இவரை செகண்டாக நம்பி ஏமாந்துருக்காங்க. இந்த குடும்பம் ஆரம்பத்துலேருந்தே ஏமாந்து, பொண்ணுங்களும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் எல்லாருமே. காவேரி நகையை வச்சு வீட்டை மீட்டன்னு சொன்னதும் இவங்களாம் நகையாச்சும் வச்சுருக்காங்க, அது கூட இல்லையேன்னு சொல்கிறது கிருஷ்ணா. அவருக்கு எந்த உண்மையும் தெரியாது. இந்த நகைலாம் காவேரிக்கு விஜய் தான் வாங்கி போட்டார். அதே போல் கங்காவுக்கு குமரன் வாங்கி போட்டார். மற்றபடி இவங்ககிட்டயும் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த சொத்தும் இல்லை, இந்த நகையும் கிடையாது. இவ்வளோ பெரிய பிரச்சனையானதான் இதை விஜய் அவங்க சித்தப்பா போயிட்டு கிருஷ்ணாவை தள்ள, அவங்க அம்மாவை தள்ள அடியில் தடியில் ஆகுதாங்க. சண்டையானதான் விஜய் பாவம் திண்டாடுறாரு, 2 பக்கமும் மாட்டிக்கணும். ஏன்னா நம்ம விஜய்க்கு தான் இலகன மனசு இல்லை. இவங்க குடும்பத்து கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது, கடன் பிரச்சனைலாம் சொல்லும் போது அவரும் அப்படியே மனசளவில் பாதிக்கப்படுறாரு. காவேரியும் அப்படியே பாதிக்கப்படுறா. ஆனால் சாரதாம்மா இந்த குடும்பத்தை இப்படி தான் பண்ணணும், இவங்களை இப்படி தான் அடித்து துரத்தணுன்றாங்க. இப்படி அடித்து துரத்துறது நியாயம் இல்லை. அதே போல் கிருஷ்ணா செய்யறதும் நியாயம் இல்லை. அவங்களுக்கான உரிமையை கிருஷ்ணா போயிட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன், இங்கேருந்து நான் போக மாட்டேன். ஏன்னா இங்கே இது தனிப்பட்ட விஜய் தாத்தாவோட